Hi, hello and வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு physicsல நம்ம போட்டித் தேர்வுல கேட்கப்பட்ட சில கேள்விகளை பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே. சோ லாஸ்ட் வீடியோலயே நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளோட கிளாஸ் 12 ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல் பாடத்தை பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட்டா? அதுல நம்ம கூலும்ஸ் லாவை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் இன்னும் சில ப்ராப்ளம்ஸை பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது கூலும் விதி வர்சஸ் நியூட்டனின் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத இதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எங்கே சிமிலராக இருக்குது எங்கே டிஃப்ரென்ஸ் காட்டுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து கூலும் விசை வெற்றிடம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அடிஷ்னலாக யார் பார்க்க போகிறோம்னா ஊடகத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வாங்க கேள்விகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் the charge of a proton and an electron differ slightly. One of them is minus E, the other is E plus delta E. If the net of electrostatic force and gravitational force between two hydrogen atoms placed at a distance d much greater than the atomic size, okay, apart is 0 அப்படினு கொடுத்திருக்காங்க, then delta E is of the order of dash அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே. ஸோ given mass of hydrogen MH is equal to 1.67 into 10 to the power minus 27 kilograms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2017 மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதே நம்ம இப்போ தமிழில் வாசித்து பார்ப்போம். ஸோ ஒரு புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானின் மின்னூட்டம் சற்று வேறுபடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஓகே. அவற்றின் ஒன்று மைனஸ் இ மற்றொன்று இ பிளஸ் டெல்டா இ. டி தொலைவில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு ஹைட்ரோஜன் அணுக்களுக்கு இடையே உள்ள மின்னியல் விசை மற்றும் ஈர்ப்பு விசையின் நிகர மதிப்பு 0 இருந்தால், எந்த அளவில் அணு அளவை விட அதிகமாக இருக்கும் போது 0 இருந்தால் டெல்டா இன் மதிப்பு டேஷ் அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அகைன் நீங்கள் என்ன கொடுக்கப்பட்டவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஜனின் நிறை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, MH is equal to 1.67 into 10 to the power minus 27 kilogramனு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், நமக்கு எல்லாமே பவர்ஸில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 10 to the power minus 23 coulombs, ஆப்ஷன் பி 10 to the power minus 37 coulomb, ஆப்ஷன் சி 10 to the power minus 47 coulomb and ஆப்ஷன் டி 10 to the power minus 20 coulomb. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சில கான்செப்ட்ஸை ரீவிசிட் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஸோ என்னென்னா, இங்கே நம்ம கொஷனில் நிலை மின்னியல் விசை, அதாவது மின்னியல் விசைன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் கூலும் விசை தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்னு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சி ஏன் போட்டிருக்கேன்னா, இட் இஸ் அ கூலும் ஃபோர்ஸ், மின்னியல் விசையை டினோட் பண்ணுறதுனால நான் சின்னு சப்ஸ்கிரிப்ட் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ கேயோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், 1/4πε0 which is 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு பார்த்தோம். ஓகே. அதே போல் எப்சிலான் நாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.85 into 10 to the power minus 12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு பார்த்தோம். ஓகே. ஸோ இங்கே அடிஷ்னலி கூலும் விசையை தவிர நமக்கு அடிஷ்னலி இன்னொரு ஃபோர்ஸ் வருது. அது என்னென்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒரு வார்த்தை படித்தோம் இல்லையா. ஸோ புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் லோவர் கிளாஸஸில் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ புவி ஈர்ப்பு விசைனால என்ன வந்துடணும், நமக்கு ரெண்டு நிறைகள் வந்துடணும். ஸோ இது வரைக்கும் நம்ம சார்ஜஸ் Q1 அண்ட் Q2ன்னு டீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், M1 அண்ட் M2 அப்படிங்கிற ரெண்டு நிறைகளை எடுக்க போகிறோம். ஓகே. இந்த ரெண்டு நிறையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ யூனிவர்சல் திங் இல்லையா. ஸோ ஆல் த மாசஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் தான் பண்ணும் எப்பயுமே. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், நெகட்டிவ் சைனோட சிம்பிளைஸ் பண்ணுவோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கனாலே ஒரு மைனஸ் சைனோட தான் வரும். ஸோ FG இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி M1 M2 பை ஆர் ஸ்கொயர். ஓகே. ஸோ இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே சார்ஜஸ்க்கு பதிலாக இப்போது மாசஸ் இருக்குது, கேங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக ஜிங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ். என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கூலும் ஃபோர்ஸஸ் அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கும். ஓகே. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. பட் புவியீர்ப்பு விசையை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே அட்ராக்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்க்கலாம்.
G is equal to 6.67 into 10 to the power minus 11 Newton meter square per kg square அப்படிங்கிறது தான் G ஓட வேல்யூ. இது வந்து ஈர்ப்பியல் மாறிலி, அதாவது gravitational constant ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வாங்க கேள்வியை பார்க்கலாம் டீடைல்டா. ஒரு புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானின் மின்னூட்டம் சற்று வேறுபடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஓகே, ஸோ there is a slight change. எதுக்கும்னா எலக்ட்ரானோட சார்ஜோட வேல்யூக்கும் புரோட்டானோட சார்ஜோட வேல்யூக்கும் there is a difference ன்னு சொல்றாங்க. ஓகே, அவற்றில் ஒன்று எவ்வளோ அப்படின்னா மைனஸ் இ ஒன்று, மற்றொன்று என்ன இ பிளஸ் டெல்டா இ, இன்னொன்று என்ன, இன்னொருத்தோட வேல்யூ என்ன இ பிளஸ் டெல்டா இன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் எலக்ட்ரானுக்கு தான் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போது எலக்ட்ரானோட வேல்யூ வந்து இது. ஓகே, புரோட்டானோட வேல்யூ அப்போ எதுவாக இருக்கும், இதுதான். ஸோ இ பிளஸ் டெல்டா இ வந்து புரோட்டானோட வேல்யூவை எடுத்துக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, டி தொலைவில் வைக்கப்பட்டுள்ள 2 ஹைட்ரோஜன் அணுக்கள் வச்சிருக்காங்க. ஓகே, இடையே உள்ள மின்னியல் விசை மற்றும் ஈர்ப்பு விசையின் நிகர மதிப்பு. ஓகே, நான் வந்து இங்கே பிரேக் பண்ணிக்கிறேன் கொஸ்டினை. இதை பிரேக் பண்ணிட்டு நான் ஒரு பிக்சரைசேஷன் காட்டுறேன். ஸோ என்ன பண்ணுறாங்க, 2 ஹைட்ரோஜன் ஆட்டம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஹவு மெனி, 2 ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ 2 ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ இது நம்ம ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது ஹைட்ரோஜன் 1, இது ஹைட்ரோஜன் 2. ஓகே, 2 ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ். ஸோ ஹைட்ரோஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ப்ரோட்டான்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ரைட், 1 ப்ரோட்டான் அண்ட் 1 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம எலக்ட்ரான் எடுத்துக்கலாம், இதை ப்ரோட்டான் எடுத்துக்கலாம். சிமிலர்லி அந்த ஹைட்ரோஜன்லையும் இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு ப்ரோட்டான். கரெக்டா? ஸோ எலக்ட்ரானுக்கு எவ்வளோ சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கொஷனில், மைனஸ் இ. ஃபைன். ப்ரோட்டானுக்கு எவ்வளோ சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க, இ ப்ளஸ் டெல்டா இன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நான் இங்கே நியூட்ரான்ஸ் பற்றி பேசலைன்னா ஹைட்ரோஜனில் நமக்கு ஸ்டேபிளான ஹைட்ரோஜனில் நமக்கு நியூட்ரான்ஸ் கிடையாது. ஸோ அதே போல் செகண்ட் ஹைட்ரோஜன்லையும் எனக்கு என்ன இருக்கும், இது மைனஸ் இ அண்ட் இங்கே இ ப்ளஸ் டெல்டா இ. ஃபைன், இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த 2 ஹைட்ரோஜனுமே பிரித்து வைக்கப்பட்டிருக்கு, டிங்கிற டிஸ்டன்ஸில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டி. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டினோட கிவன் டேட்டா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின் ஐ வில் ரீட் இன் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே எனக்கு இதுதான் நம்ம அங்கே கன்க்ளூட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதை ஒரு சார்ஜுனும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது என்ன சொன்னால் நம்ம ஹைட்ரோஜன் 1, இது ஹைட்ரோஜன் 2ன்னு நம்ம சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா சிம்பிள்ஸ்க்குமே 1னா 1ன்னு யூஸ் பண்ண போகிறோம், 2னா 2ன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க நெட் சார்ஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதை வந்து நான் Q1ன்னு சொல்கிறேன். ஓகே, நெட் சார்ஜ்னா என்ன, இங்கே இருக்க எல்லா இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது, மைனஸ் இ, ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் டெல்டா இ. ஸோ இ அண்ட் மைனஸ் இ கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் யூ கெட், Q1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா இன்னு கிடைக்கும். ஓகே, அதே போல் செகண்ட் ஹைட்ரோஜனுக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரிப்ட் Q2ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Q2 என்ன, அகேன் மைனஸ் இ ப்ளஸ் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ, இ ப்ளஸ் டெல்டா இ. ஸோ இ அண்ட் இ கேன்சல் ஆகிடும். தென் யூ கெட் அகேன் டெல்டா இ. ஸோ என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, கரெக்ட், Q1ம் Q2ம் ரெண்டுமே எவ்வளோ வருது, டெல்டா இன்னு வருது. ஆப்வியஸ்லி ஏன் வருதுன்னா ரெண்டுமே ஒரே ஹைட்ரோஜன் ஆட்டம் தானே, ஒரே மாதிரியான ஹைட்ரோஜன் ஆட்டம் தான். ஸோ ஆப்வியஸ்லி நெட் சார்ஜ் எனக்கு 2 சைடுமே சேமாக தான் வரும். ஸோ Q1ம் டெல்டா இ, Q2ம் டெல்டா இ. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டி. ஸோ சார்ஜஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க, கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி மின்னியல் விசை என்ன, கூலும் விசை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ கூலும் விசை நம்ம எஃப்சின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, கே Q1 Q2 by R square. கரெக்டா? ஸோ எனக்கு K Q1 எவ்வளோ, டெல்டா இ, Q2 எவ்வளோ, அதுவும் டெல்டா இ தான், பை R எவ்வளோ, டி. ஸோ டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. FC இஸ் ஈக்குவல் டு கே டெல்டா இ, மல்டிப்ளிகேஷனில் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ டெல்டா இ த ஹோல் ஸ்கொயர் divided by d square. ஓகே, இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவாக தானே வருது வேல்யூ டெல்டா இக்கு. ஸோ எனக்கு இது எப்படிப்பட்ட ஃபோர்ஸாக இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதே போல் இப்போ நம்ம என்ன பண்ணணும், புவி ஈர்ப்பு விசை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே,
புவியீர்ப்பு விசைக்கு நம்ம என்ன தேவை? நிறைகள் தேவை. ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஹைட்ரோஜனோட நிறை என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? MHன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம M1 என்ன எடுத்துக்கலாம்? MHன்னு எடுத்துக்கலாம். அதே போல் இதுவும் ஹைட்ரோஜன் தான். ஸோ அகெயின் M2 எவ்வளோ இருக்கும்? MH தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம புவியீர்ப்பு விசை என்னன்னு பார்க்கலாம். ஸோ புவியீர்ப்பு விசைக்கான ஃபார்முலா என்ன? FG is equal to minus G M1 M2 by R square அப்படிங்கிறது தான் எனக்கு புவியீர்ப்பு விசை. கரெக்டா? ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் G M1 எவ்வளோ? MH, M2 எவ்வளோ? MH by R. R இல்லை, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? D. ஸோ D ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. FG is equal to minus G MH into MH MH square divided by D square. இதை நம்ம equation 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, with this நம்ம இப்போ கொஸ்டினை பார்க்கலாம் ஃபார்வர்டா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம இங்கே வரைக்கும் நிறுத்தணும் இல்லையா? விசையின் நிகர மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0 இருந்தால். ஓகே, ஸோ நிகர மதிப்புனா எது எதுக்கும்? மின்னியல் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்குமான நிகர மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி இருந்தால் டெல்டா இன் மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. ஸோ ஹைட்ரோஜனின் நிறை என்னன்னு கொடுத்துருக்காங்க? MH is equal to 1.67 into 10 to the power minus 27 கிலோகிராம்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு நிகர விசை 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிகர விசைனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? FG plus FC is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ FG என்ன? மைனஸ் G MH the whole square by D square plus FC என்ன? K delta E the whole square by D square is equal to 0. Fine. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் டேர்மை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ வாட் யூ கெட்? G MH square by D square is equal to K delta E the whole square by D square கிடைக்கும். ஓகே, இந்த டேர்மை நான் அங்கே கொண்டு போயிட்டேன் அண்ட் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ D ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா இ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். கே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ யூ கெட் டெல்டா இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை கே. கரெக்டா? நமக்கு டெல்டா இ ஸ்கொயர் இருக்கு, பட் ஐ வாண்ட் டெல்டா இ. ஸோ என்ன பண்ணணும்? டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி எம் ஹெச் ஸ்கொயர் பை கே. கரெக்டா? இந்த டேர்ம் பார்த்தீங்களா ஸ்கொயரில் இருக்குது, அண்டர் ரூட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? வெளியில் எடுத்துடலாம். கரெக்டா? ஸோ எப்படி எடுக்கலாம்? எம் ஹெச் ரூட் ஆஃப் ஜி பை கே. ஓகே, ரூட் ஆஃப் ஜி பை கேன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸை. ஸோ யூ கெட் டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு MH ஓட வேல்யூ என்ன? 1.67 into 10 to the power minus 27. ஓகே, into root of என்ன இருக்கு? G ஓட வேல்யூ என்ன? 6.67 into 10 to the power minus 11 divided by K ஓட வேல்யூ என்ன? 9 into 10 to the power 9. ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டை சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? ஸோ 9 ரூட்டுக்கு வெளில வந்துச்சுன்னா 3. ஸோ நம்ம இங்கே எழுதிக்கலாம். டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு 1.67 டிவைடட் பை 3 இன்டூ உள்ள ரூட்டில் வேறு எந்த நம்பர் இருக்குது? ரூட் 6.67 இருக்குது, அதை எழுதிக்கலாம். 6.67 இன்டூ 10 to the power minus 27 ஆல்ரெடி இருக்குது ரூட்டுக்கு வெளியில். இப்போது இங்கே 10 to the power minus 11 இருக்குது, இங்கே கீழே டினாமினேட்டரில் 10 to the power 9 இருக்குது. ஸோ ப்ளஸ் 9. ஸோ மேலே வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் மைனஸ் 9 ஆகிடும் அண்ட் இட் வில் பிகம் minus 20. அண்ட் ரூட்குள்ளே இருக்கனால ரூட் ஆஃப் 10 to the power minus 20 என்ன? 10 to the power minus 10. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? 10 to the power minus 10 இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ
minus 27 minus 10. So எனக்கு இங்க ஆன்சர் என்ன வருது 10 to the power minus 37. And இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா you will get around 1.4 into 10 to the power minus 37. இது வந்து எனக்கு என்ன சார்ஜ் தானே, அப்போ சார்ஜோட யூனிட் என்ன எனக்கு கூலும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 10 to the power minus 37. ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் கன்க்ளூட் பண்ணும்போது இந்த முன்னாடி இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, திஸ் நம்பர் சயின்டிஃபிக் ரூல்ஸ் படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ என்ன சயின்டிஃபிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும் அண்ட் 10 விட குறைவாக இருக்கணும். ஸோ 1.4 வந்து 0 விட அதிகமாக இருக்குது அண்ட் 10 விட குறைவாக இருக்கனால ஐ கேன் கோ வித் திஸ் பவர்ஸ். ஸோ எனக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் பி 10 to the power minus 37 கூலும்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான விடை. ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் கேள்வியை பார்க்கலாம். ஸோ when air is replaced by a dielectric medium of constant k, the maximum force of attraction between two charges separated by a distance எப்படி இருக்கும்? Option A increases k times, option B remains unchanged, option C decreases k times, option D increases k power minus 1 times. Okay, so this was asked in 1999 ல கேட்க மெடிக்கல் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதை தமிழ்ல வாசிச்சு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே காற்றுக்கு பதிலாக மின்காப்பு மாறிலி k கொண்ட மின்கடத்தா ஊடகத்தால் நிரப்பப்படும் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் பெரும மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி இருக்கும் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, k மடங்கு அதிகரிக்கிறது, B மாறாமல் உள்ளது, C k மடங்கு குறைகிறது, ஆப்ஷன் D k பவர் மைனஸ் 1 மடங்கு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. ஸோ இந்த கேள்வியை சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ரீவிசிட் கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வெற்றிடத்தில் ரெண்டு சார்ஜஸ், அதோட நிறைகள் என்ன m1 அண்ட் m2ன்னு கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டட் பை a distance rன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வெற்றிடம்னாலே நம்ம வெற்றிடத்தின் விடுதிறன் எப்சிலான் நாட் யூஸ் பண்ணி நம்ம கூலும் விசை எப்படி எழுதுவோம், 1/4 எப்சிலான் நாட் q1 q2 by r ஸ்கொயர்னு எழுதுவோம். இங்கே எப்சிலான் நாட் என்ன, வெற்றிடத்தின் விடுதிறன், அதாவது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம்னு சொல்கிறோம். ஓகே, பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா fg வந்து -g m1 m2 by r ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இதே செட்டப்பில் என்ன பண்ணுறோம், நம்ம வெற்றிடம் இல்லாமல் ஒரு ஊடகத்தை ஃபில் பண்ணுறோம். எனிதிங், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊடகத்தில் ஃபில் பண்ணும்போது கேள்வி என்னன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும், கூலும் விசை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ fg என்னவா இருக்கும் அண்ட் fc என்னவா இருக்குங்கிறது தான் கேள்வி. ஸோ யோசிச்சுட்டே இருங்க, என்னவா இருக்கும் பதில். ஸோ வெற்றிடத்தில் எப்சிலான் நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம சொல்லும் போதே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா, வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் வேக்யூம் மட்டும்தான். அப்போ வேக்யூம் இல்லாமல் வேறு ஏதாவது ஊடகம் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. எப்சிலான் நாட் யூஸ் பண்ண மாட்டோம், எப்சிலான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எனக்கு ஃபார்முலா எப்படி மாறிடுது, சேம் திங் தான், வேறு எதுவுமே மாறல. என்ன மாறிடுச்சு, எப்சிலான் நாட் இல்லை, இப்போ என்ன எழுதியிருக்கோம், எப்சிலான் எழுதியிருக்கோம். அண்ட் இங்கே வெற்றிடத்தின் விடுதிறன்னு சொல்கிறோம், இங்கே என்ன சொல்லுவோம், ஊடகத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த கிவன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் அபவுட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனிவர்சல் கான்செப்ட். ஓகே, ஸோ அது வந்து எனக்கு ஊடகத்தை சார்ந்து கிடையாது, எனக்கு கூலும் விசை மட்டும்தான் ஊடகத்தை சார்ந்த ஒரு விசை. ஸோ ஊடகம் மாறிச்சுன்னா எனக்கு கூலும் விசை மாறும், பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மாறாது, புவியீர்ப்பு விசை வந்து மாறாது. ஸோ அகெயின் இங்கேயும் எனக்கு fg எவ்வளோ வரும், -g m1 m2 by r ஸ்கொயர்னு தான் வரும். ஸோ தீஸ் டூ ஆர் சிமிலர், பட் இது எனக்கு சேஞ்ச் ஆகிடுது. எப்படி சேஞ்ச் ஆகுது, 4π எப்சிலான்னு சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஊடகம்னு வந்தால் ஃபார்முலா ஃபார் கூலும் ஃபோர்ஸ் மாறும். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஒரு ஊடகம் இருக்குது, அப்போ ஊடகத்தின் பெர்மிட்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, எப்சிலான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்சிலான்னு கொடுத்தாச்சு. அப்போ இங்கே எனக்கு ரெண்டு சார்ஜஸ் q1 q2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணோம், இங்கே ஒரு விலகும் விசை இருக்கும் இல்லையா, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை நம்ம fmன்னு சொல்கிறோம். mனா என்னென்னா ஃபார் மீடியம்.
ஸோ இங்கே மீடியம் வந்துருச்சு, அதனால எனக்கு எம்ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஊடகம். ஸோ வேறு ஏதோ ஊடகம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ எஃப்எம் எப்படி எழுதலாம் பார்த்தோம் இல்லையா? எஃப்எம் is equal to 1 by 4 pi epsilon q1 q2 by r square. This part is same. Okay, இப்போ epsilon and epsilon நாட்டுக்கான ரிலேஷன் சொல்கிறேன். ஸோ எப்சிலான் எப்படி எழுதலாம்னா எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர்ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ எனக்கு இந்த எப்சிலானுக்கு பதிலாக இப்போ எனக்கு ஃபார்முலா எப்படி மாறிடும்? fm is equal to 1 by 4 pi epsilon naught epsilon r, okay, into q1 q2 by r square. இதில் நமக்கு இப்போ புதுசாக நிறைய டேர்ம்ஸ் வந்திருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது என்னன்னா ஊடகத்தின் விடுதிறன். ஓகே, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம்னு பார்த்தோம். எப்சிலான் நாட் நமக்கு தெரியும், வெற்றிடத்தின் விடுதிறன், அதாவது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு தெரியும். அப்போ புதுசாக இங்கே ஒரு டேர்ம் யாரோ இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்கல்ல, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆர். ஓகே, எப்சிலான் ஆர் என்னன்னா சார்பு விடுதிறன், அதாவது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர். அப்போ எப்சிலான் ஆர் எப்படி எழுதலாம்? இது டிவிஷனில் வந்துடும், எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஊடகத்தில் இருக்கக்கூடிய சேம் கண்டிஷன்ஸ், ஆனால் ஒரு சமயத்தில் அது வெற்றிடத்தில் இருக்குது, அப்போ என்ன ஃபோர்ஸ், அதே செட்டப் எடுத்து வந்து நம்ம ஒரு ஊடகத்தில் வைக்கிறோம், அப்போ என்ன ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எஃப் எம் பை எஃப் ஓ. FOங்கிறது நான் வந்து வெற்றிடம், அப்படி வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய விசையை சொல்கிறோம். ஸோ அதை FO அப்படின்னு சொல்கிறோம், F நாட் ஆர் FO. ஸோ இதை நம்ம இப்போ எழுதிக்கலாம். FM என்ன பார்த்தோம்? 1 by 4 pi epsilon naught epsilon r into q1 q2 by r squareன்னு பார்த்தோம். கரெக்டா? அண்ட் வெற்றிடத்தில் விடுதிறன் என்னன்னு பார்த்தோம்? 1 by 4 pi epsilon naught into q1 q2 by r square. கரெக்டா? ஸோ 4 pi cancel, q1 q2 cancel, r square cancel ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன பேலன்ஸில் இருக்கு? அண்ட் epsilon naught கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ என்ன பேலன்ஸில் இருக்குது? 1 by epsilon rங்கிறது தான் பேலன்ஸில் இருக்குது. fm by f naught is equal to 1 by epsilon r. ஓகே, ஸோ இந்த f நாட்டை நான் என்ன பண்ணுறேன்? இந்த பக்கம் கொண்டு போய்டுறேன். ஸோ ஐ கெட் fm is equal to f naught by epsilon r. ஸோ என்ன நடக்குது? சேம் செட்டப் நான் மீடியமில் வைக்கும் போது எஃப் நாட்டுன்னு இருந்த விசை இப்போ என்ன ஆயிடுச்சு? டிவிஷன் பண்ணுறோம்ல, டிவிஷன் பண்ணாலே எனக்கு எஃபோட வேல்யூ என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். ஸோ எனக்கு மீடியமில் வரும்போது எஃப்எம்மோட வேல்யூ எஃப் நாட்டை கம்பேர் பண்ணுறப்போ குறைய ஆரம்பிச்சிடும். பை வாட் ஃபேக்டர்? எப்சிலான் ஆர், 1 by epsilon rங்கிற ஃபேக்டரில் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இதை வச்சுட்டு இப்போ ஒரு ஜென்ரலைசேஷன் பண்ணலாம். வெற்றிடம் மற்றும் காற்றில் எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ எஃப் இன் மீடியம் நம்ம பார்த்தோம்ல, என்னன்னு பார்த்தோம்? 1 by 4 pi epsilon naught epsilon r q1 q2 by r square. வெற்றிடமாக இருந்தால் இதோட வேல்யூ என்ன ஆயிடுது? 1 ஆயிடுது. அப்போ 1 by 4 pi epsilon naught இதான் 1 ஆயிடுச்சுல. ஸோ இன்டூ q1 q2 by r square. இது என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஈக்குவல் டு FO பார்த்தோம் இல்லையா, F நாட் பார்த்தோம்ல, சேம் வேல்யூ வருது. ஸோ இப்படி வந்தால் எனக்கு இப்படி எனக்கு ஆன்சர் சேம் ஆஸ் F நாட்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா அந்த மீடியம் வந்து வெற்றிடமாவோ இல்லை காற்றாவோ இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, இப்போது மின்கடத்தா ஊடகங்களுக்கு அப்படி மாதிரி இருந்ததுன்னா எனக்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஓகே, ஸோ மின்கடத்தா ஊடகம்னு வந்தாலே எப்சிலான் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும். லெஸ் தென் 1 அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு இப்போ என்ன ஆகிடும்? fm is equal to 1 by 4 pi epsilon naught into epsilon r into q1 into q2 by r square அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ இங்கேயும் அகேன் 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square என்ன அகேன் f naught by
epsilon r. Okay, so இதுதான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே காற்றுக்கு பதிலாக மின்காப்பு மாறிலி K கொண்ட மின்கடத்தா ஊடகத்தால் நிரப்பப்படும் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு என்ன, பெரும மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் சார்பு விடுத்திறன் தானே மேம் சொல்லிட்டு இருந்தீங்க. இங்கே என்னமோ புதுசாக ஒரு டேர்ம் வருது இல்லை, மின்காப்பு மாறிலி அப்படின்னு வருது. பட் மின்கடத்தா ஊடகம்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். மின்கடத்தா ஊடகம் வரும்போது சார்பு விடுத்திறன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க, இங்கே மின்காப்பு மாறிலின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சேம் திங். ஓகே, ஸோ மின்காப்பு மாறிலி கேனாலும் சார்பு விடுத்திறன் எப்சிலான் ஆர்னாலும் ஒன்று தான். ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர். See, this is not small k, this is capital K. Small k வந்து நமக்கு கூலும் விசையில் வர அந்த small k கிடையாது, இது capital K. இது என்னன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், F m is equal to F naught by epsilon r ன்னு பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணலாம், எப்சிலான் ஆருக்கு பதிலாக இங்கே கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொஸ்டினில் அதானே கொடுத்துருக்காங்க. ஸோ F naught by k, this is same as that. ஓகே, இப்போ இங்கே மீடியம் என்ன பண்ணி கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, காற்றுக்கு பதிலாக ஒரு ஊடகம் வச்சுருக்காங்க. அந்த ஊடகத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி உனக்கு என்ன ஆகும், எஃப் வந்து எனக்கு குறைய தான் செய்யும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எஃப் குறையும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாரு, கே மடங்கு அதிகரிக்கிறதா, நோ. ஸோ கே மடங்கு அதிகரிக்கல. மாறாமல் உள்ளதா, நோ, மாறுது. கே மடங்கு குறைகிறதா, எஸ், கே மடங்கு குறைகிறது, அது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மேபி த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி பாருங்க. ஸோ எப்பயுமே ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா அதோட நிறுத்திடக்கூடாது. யூ ஷுட் அனலைஸ் ஆல் த ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் டி என்ன, கே பவர் -1 மடங்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படின்னு எழுதலாம்ல, கே பவர் -1 டினாமினேட்டரில் இருக்க, மேலே வந்துச்சுன்னா கே பவர் -1 இன்டூ எஃப் நாட்னு எழுதலாமே, கரெக்டாக? ஸோ கே பவர் -1ன்னு இருந்தாலும் எஃப் என்ன ஆகும், குறைய தான் செய்யும், அதிகரிக்க செய்யாது. ஸோ எனக்கு இந்த ஆப்ஷனும் ராங்கான ஆப்ஷன். ஸோ எனக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி, கே மடங்கு குறைகிறது. இந்த கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னு ஒரு ஜிஸ்ட் பார்க்கலாம். கூலும் விசை வெற்றிடம் F naught is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R squareன்னு பார்த்தோம். ஊடகம்னு வந்தால் எனக்கு எப்சிலான் நாட்க்கு பதிலாக எப்சிலான்னு மட்டும் மாறும். ஸோ இதுக்கான ரிலேஷன் பார்த்தோம். FM is equal to F naught by epsilon Rன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கான வீடியோ பார்க்கும்போது FC அண்ட் FG ஆட கம்பேரிசன் பார்த்தோம். கூலும் விதிக்கும் நியூட்டனின் ஈர்ப்பு விதிக்கான கம்பேரிசன் பார்த்தோம். ஸோ எஃப்சியோட ஃபார்முலா அண்ட் எஃப்ஜியோட ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கான கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் எங்கே வேறுபடுது அண்ட் எங்கே சிமிலராக இருக்குதுங்கிறது பார்த்தோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் சில இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் கீப் என்ஜாயிங் ஃபிசிக்ஸ்.